ஆலினால் அழகுராஜா படத்துல 80s பாடலுக்கு பவ்யமா ஆடின பொண்ணா இவங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு ராதிகா ஆப்தே பயங்கர பிரபலம் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஆலினால் அழகுராஜா படத்துல நடிச்சதாலேயோ இல்ல தோனி படத்துல நடிச்சதாலேயோ, இவ்வளவு ஏன் கபாலி திரைப்படத்துல நடிச்சதாலேயோலாம் இல்ல, அவங்க நடிச்ச இங்கிலீஷ் ஷார்ட் பிலிம், அப்புறம் பார்ச்ட் அப்படிங்கிற ஒரு மூவி, இதுலலாம் அவங்க ரொம்ப கிளாமரா நடிச்சாங்களே, அதுதான் காரணம். இப்படிப்பட்ட துணிச்சல் இந்த பொண்ணுக்கு எப்படிப்பா வந்தது அப்படின்னு பல பேர் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி பேசினாலும், ஆஹா இந்த மாதிரி படத்துல எல்லாம் இந்த பொண்ணு நடிக்குதா, அப்ப ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு சில பேர் ட்ரை எல்லாம் பண்ணிருக்காங்க. அது இப்போ வெளியில வந்திருக்கு. துணிச்சலான கேரக்டர்ல மட்டும் இல்ல, இந்த மாதிரி யாரு என்ன அப்ரோச் பண்ணாலும் அதையும் துணிச்சலா வெளியில சொல்லுவேன் அப்படின்னு ராதிகா ஆப்தே மனம் திறந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துல சான்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி என் கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ராதிகா ஒருத்தர் தானா அப்படின்னு கேட்டா, அதுதான் கிடையாது. சவுத் இந்தியால பல நடிகர்கள் அப்படி என்ன அப்ரோச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல பெரிய படம், அந்த படத்துல நீ நடிக்கணும்னா முக்கியமான ஒருத்தரோட நீ பெட் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் சரி, ராதிகாவோட ரியாக்ஷன் என்ன இந்த மாதிரி கேள்விகளா அப்படின்னா, ராதிகா அதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பொண்ணு நான் கிடையாது, இதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, நீங்க அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க. துணிச்சலா இந்த மாதிரி சீன்ல நடிச்சா எல்லாத்துக்குமே துணிஞ்சிருவேன்னு அர்த்தமா? என்ன படுக்கை கழைத்தவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ராதிகா. கதைக்கு தேவைப்பட்டா நிர்வாணமா கூட நடிப்பேன், நிஜத்துல இப்படி எல்லாம் அப்ரோச் பண்ண திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்களோட தன்மானத்துல இருந்து இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதிகா இறங்கி வரல, ஆனா நம்ம ஹன்சிகா இறங்கி வந்துட்டாங்களே, பதறாதீங்க, இது வேற கதை. மலமலன்னு நிறைய முன்னணி நடிகர்களோட படம் நடிச்சாங்க. அவ்வளோ ஃபுல்லா இருந்த நம்ம ஹன்சிகாவோட டைரி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு. போகன் படத்துல தான் நடிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அதனோட ஷூட்டிங்லாம் கூட முடிஞ்சிருச்சா, இப்போ ஃப்ரீயா தான் இருக்கிற வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சினிமால தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கணும்னா தன்னுடைய விதிகளை கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லதுதான் அப்படிங்கறதால முன்னணி நடிகர்கள் கூட தான் நடிப்பேன் அப்படின்னு இருந்த அவங்களுடைய பாலிசிய கொஞ்சம் திருத்தி எழுதியிருக்காங்க. இப்போ எந்த நடிகர் கூட வேணாலும் நடிக்க ரெடியா இருக்காங்களா ஹன்சிகா. சினிமாவுக்கு தேவையானது லட்சணம், அழகு, கொழுன்னு இருக்கணும், வெள்ள வெள்ளேர்னு இருக்கணும். இந்த எல்லா அம்சங்களும் ஹன்சிகா கிட்ட இருக்கு. எல்லாம் இருந்து என்ன நடிப்பு வரலையே அப்படின்னு சில பேர் கமெண்ட் சொல்றாங்க. ஆடியன்ஸோட ஃபீலிங்